வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங். அதாவது கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை பெறுறது தான் இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். இது எதுக்காக நம்ம பண்ணணும்? ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண போகிறோம், இப்போவே எதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது உங்கள் 2 பேரோடைய ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கா, இது ஒரு ப்ரெக்னென்சிக்கு ஏதுவான சூழ்நிலையாக இருக்கா, இல்லை நம்ம ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு போகணுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து இல்லை பிபி இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் இதை முன்னாடியே நம்ம பார்த்துட்டோன்னா எதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு கரெக்டான ஹெல்த்தில் போகும்போது ஒரு ஹெல்த்தியான பேபி நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான் இந்த ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங். ஸோ செக்கப்பின் போது பிபி நார்மலாக இருக்கா, பல்ஸ் நார்மலாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கா, ரத்த சோகை எதுவும் இருக்கா, ரத்தத்தோட அளவு, சுகர்ஸு, தைராய்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களுக்கு ருபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ருபெல்லா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வைரஸ்ங்க. இந்த வைரஸ் தாக்குதல் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்ததுன்னா அதை குழந்தைய அதிக அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த இது ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு வந்திருக்கா, அதற்கான எதிர்ப்பு சக்தி இருக்கா, இல்லை அதை ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக அதோட எதிர்ப்பு சக்தியை வரவழைச்சிட்டு நம்ம ப்ரெக்னென்சி போகணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங்கான செஷன். அதே மாதிரியே முன்கூட்டியே இருந்து நம்ம ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் எடுத்துட்டு அதை எடுக்கும் போது நமக்கு அந்த கர்ப்பம் தரிக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தையோட நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக வளரும். நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம்ங்கிறதுக்காகவும் இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நம்மளோட ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ப்ரெக்னென்சிக்கு ப்ரொசீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஏற்கனவே தைராய்டு, சுகர்ஸ், பிபி, ஃபிட்ஸ் இந்த மாதிரியான சில மெடிக்கல் தொந்தரவுகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயமாக பார்த்து அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன் இப்போ கண்ட்ரோலாக இருக்கா, இது ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலையா, அவங்க எடுத்துக்கிற மாத்திரைகள் சேஃபாக இருக்குமா, இல்லை சில மாறுதல்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுறது ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா நான் எப்போ இருந்து எடுத்துக்கலாம், எவ்வளோ எடுத்துக்கணும், எவ்வளோ டோஸ் வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ விஷ் யூ அ ஹெல்த்தி ப்ரெக்னென்சி அவுட்கம். சரிங்களா?